ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எக்ஸில் நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து எதெல்லாம் பார்த்தோம், எதெல்லாம் பேசணும்னு தோணுச்சோ அதை பற்றிலாம் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர், அதாவது திருவாளர் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி, அவரை ஆப்படிக்காமையே விடமாட்டார்னு நினைக்கிறேன் நம்ம சந்திரபாபு நாயுடு. அதாவது அவர் இதுக்கு முன்னாடி 5 வருஷம் பீரியடில் இருந்தார் இல்லையா, அந்த டைமில் சந்திரபாபு நாயுடு, இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அண்டு மற்ற எல்லாரையும் என்னென்னலாம், அதாவது எதிர்க்கட்சிகளாக செயல்பட்ட எல்லாரையும் என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த ரிவெஞ்சுக்கு இயற்கை ப்ளஸ் தெய்வ சக்தி எல்லாமே ஒன்று சேர்ந்து உதவி பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் ஹிந்துஸ் அதிகமாக போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே போயிடுவாங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸாவது போயிடுவாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெங்கடாஜலபதி ரொம்ப முக்கியமோ, அவரை தரிசனம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி திருப்பி ரிட்டன் வர்றப்போ பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய இந்த லட்டு, அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக அங்கே போய் சாமி கும்பிடாதவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த லட்டுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த லட்டில் கலக்கக்கூடிய அந்த நெய் இருக்கு இல்லையா, நெய், அதில் மிருகங்களுடைய கொழுப்பை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வைரலாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. எதெல்லாம் கலப்படம் அப்படின்றது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கலப்படம் அப்படின்றது தான். ஆக்சுவலாக என்னென்னா, உண்மையிலேயே சுத்தமான அந்த நெய் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ரேட்டுக்கு இந்த மிருகங்களுடைய கொழுப்பை ஆட் பண்ண கீ அதை வாங்கி, ஏன்னா அது கண்டிப்பாக அதோட ஒரிஜினல் நெய்யோடைய கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கும் அப்படின்றத இனிமேல் விசாரித்து ஒட்டுமொத்தமாக அடுத்து மறுபடியும் இன்னொரு ஆப் அடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் நல்லா தெரியுது. ஸோ இப்போது ஒவ்வொரு விஷயமாக, அதாவது இந்த 5 வருஷத்தில் அவங்க என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ பேசிக்காகவே நான் எப்போவுமே ஒரு சாதாரணமாக ஓட்டு போடக்கூடிய ஒரு பிரஜையாக எப்போவுமே என்ன நினைப்பேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 வருஷம் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த 5 வருஷம் வேற ஒரு கட்சி தான் வரணும். அப்போ தான் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி என்னென்ன நல்லது பண்ணாங்களும் தெரியும், என்னென்ன கெட்டது பண்ணாங்கன்னு தெரியும், என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் வெளியே வரும். அதை விட்டுட்டு ஒரே கட்சியே உள்ளே கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பே இல்லை. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய தவறுகள் இங்கே மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். பட் ஒன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய அந்த வளம் அப்படின்றது மொத்தமாக சுரண்டப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ லட்டில் வச்சுருக்காங்க, அடுத்து இன்னும் என்னென்னலாம் அங்கேருந்து கிளம்ப போகுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இஷ்யூ அப்படின்றது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ஒரு ஆட்டம் கண்டிப்பாக கொடுக்கும் மக்களே. ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சினிமா பக்கம் வந்துடுவோம். சினிமாவில் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, சூர்யா சாருடைய கங்குவா திரைப்படம், அந்த படம் November 14th ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ November 14 இது வரைக்கும் எந்த மொழியிலையும் எந்த ஒரு படத்தையும் யாருமே இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. இதுக்கு மேலேயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. குறிப்பாக தமிழில் வேறு எந்த ஒரு படமும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாவது சின்ன படங்கள் வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு பெரிய ஸ்டார் படம் அப்படின்னு சொன்னால் November 14க்கு கங்குவா மட்டும்தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா D52 தனுஷ், அதாவது பவர் பாண்டி அந்த படத்தை அவர் இயக்கம் பண்ணுறப்போ ஓகே, இயக்குனர் பிள்ளை, அண்ணன் இயக்குனர், கண்டிப்பாக அவருக்கும் இயக்குனர் ஆசை இருக்கும். ஒரு படம் பண்ணுவாப்புல ஆசைக்கு, அதுக்கப்புறமா அதுலேருந்து அப்படியே விலகிடுவாப்புல அப்படின்னு நினச்சா, இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரே இயக்கமாக தான் இருக்குது. பவர் பாண்டி, அடுத்ததாக ராயன், அதுக்கப்புறமா நீக்கு, இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இட்லி கடை, திருச்சிற்றம்பலத்தில் சாப்பாடு கொடுக்கக்கூடிய டெலிவரி கொடுக்கக்கூடிய பாயாக வந்தாப்புல. அடுத்து ராயனில் ஃப்ரைட் ரைஸு,
இப்போ இட்லி கடை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ ஜிவி பிரகாஷ் அவர் தான் வந்து இசையமைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து 3 பேர் தயாரிக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா தனுஷ் அவர்களுடைய ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ், அப்புறமா நம்ம ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பிக்சர்ஸ், நல்ல பிக்சர்ஸ், டானா ஏதோ ஒரு பிக்சர்ஸ். ஸோ அவங்களும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நித்யா மேனன் அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அருண் விஜய் அவர்கள் வில்லத்தனம் பண்ண போகிறாரே அப்படின்ற ஒரு நியூஸும் அடிபட்டுருக்கு மக்களே. ஸோ தனுஷ் அவர்களுடைய 4வது இயக்கம்ஸ் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ஆல்ரெடி 3வது அவர் இயக்கம் பண்ண படமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, பயங்கர வைரலு. ஸ்பேரோ, கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டு தான். ஸோ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதையோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறாருன்னு தெரில. ஹிந்தி படம் பண்ணுறாப்புல, இங்கே வேறு இயக்குனரோட இயக்கத்தில் படம் அடிக்கிறாப்புல, இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இயக்கத்தில் அவரே பக்கா பிளானிங் பாஸு, பக்கா பிளானிங்கு. ஸோ இந்த ஒரு 3 விஷயங்கள். இது போக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. லப்பர் பந்து, அதுக்கப்புறமா கோழிப்பண்ணை செல்லத்துறை, அதுக்கப்புறமா கடைசி உலகப்போர், அப்புறமா நந்தன். இந்த 4 படம் தான் ரொம்ப நோட்டபுளான படங்கள் நினைக்கிறேன். வேறு என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லப்பர் பந்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸு. இந்த ப்ரிவியூ ஷோ பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பயங்கரமான ஒரு ஹைப் கிடச்சிருக்கு. அதுபோக கடைசி உலகப்போர் இந்த படம் வந்து நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவரே எழுதி இயக்கி இசையமைச்சு டைரக்ட் பண்ணி நடித்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, இது வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி ஜானர்லேயே இருக்கும். இதுவும் ஜாலி ப்ளஸ் அந்த கடைசி கட்டத்தில் உலகம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காப்லையா அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோ. பட் இதுக்கு மேலே வேறு ஏதாவது நியூஸ் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ், வேட்டையன் படத்தில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் சாருடைய அந்த கேரக்டர் இன்ட்ரோ வரிசையாக ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்காங்க. ரித்திகா சிங்கு, அப்புறமா நம்ம துஷாரா விஜயன், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதாங்க அவங்க பேர் மஞ்சு வாரியர், அப்புறமா ஃபகத் ஃபாசில், ராணா தகுபதி எல்லாருடைய இதுவும் வந்துச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம சீனியர் பச்சன் அமிதாப் பச்சன் அவருடைய கேரக்டர் நேம் அதையும் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, சத்யதேவ் அப்படின்ற கேரக்டர். ஸோ நாளைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய கேரக்டர் என்ன அப்படின்றது வந்து அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேட்ஸ் இட். இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம கோலிவுட் ரவுண்டப். கோலிவுட்டுன்னு இல்லை, ஓவராலாக நம்ம பார்த்து நமக்கு பேசணும்னு தோணின விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா.